ஆபத்து நேரத்தில் காப்பாற்ற கடவுள் வருவாரா? நம்பிக்கையால் நடந்த அற்புதம். அதை பற்றின ஒரு கதையை இப்போ நம்ம பார்க்கலாம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பெண் தன் தோழியின் வீட்டிற்கு சென்று மாலை நேரம் திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் நேரமாகிவிட்டது. தனியாக நடந்து வர வேண்டிய சூழ்நிலை. சில வீடுகள் தள்ளிதான் வசித்து வந்ததால் அவளுக்கு பயம் ஒன்றுமில்லை. வண்டி போகும் பாதையிலேயே அவள் நடந்து சென்றாள். கடவுளிடம் அபாயம் ஒன்றும் இல்லாமல் பத்திரமாக வீட்டிற்கு சென்று விட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். ஒரு குறுக்குச்சந்தில் சென்று கொண்டிருக்கும் போது பாதை முடிகின்ற இடத்தில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். மன சஞ்சலத்துடன் கடவுள் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தீவிரமாக பிரார்த்தனை செய்தாள். பாதை முடிவிற்கு சென்றவுடன் நின்று கொண்டிருந்தவனை தாண்டி நடந்தாள். வீட்டிற்கு பத்திரமாக போய் சேர்ந்தாள். அடுத்த நாள் செய்தித்தாளில் ஒரு பயங்கரமான செய்தியை படித்தாள். அவள் நடந்து வந்த அதே குறுக்குச்சந்தில் முன்தினம் மாலை ஒரு சிறிய பெண் பலாத்காரம் செய்யப்பட்டாள் என்பதுதான் அந்த செய்தி. அவள் பயந்து போய் அழ ஆரம்பித்தாள். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் காவல் நிலையத்திற்கு சென்றாள். அந்த மனிதனை அடையாளம் காண்பிக்க முடியும் என்ற தைரியத்துடன் அங்கு சென்று முன்தினம் அந்த தெருவில் வேச்சு ஆள் ஒருவனை பார்த்ததாக சொன்னாள். காவல் நிலையத்தில் வரிசையாக நிறைய மனிதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து முன்தினம் மாலை அவள் பார்த்த மனிதனை அடையாளம் காட்ட முடியுமா என்று காவலர் கேட்டார். அவள் அதற்கு ஒத்துக்கொண்டு அவனை அடையாளம் காட்டினாள். அந்த மனிதன் உடனடியாக தன் தப்பை ஒத்துக்கொண்டு அழ ஆரம்பித்தான். காவல்துறை அதிகாரி அவளுடைய வீரமான செயலுக்கு நன்றி கூறி அவளை பாராட்டினார். அதற்கு அந்த பெண், அவனை பார்த்து பயந்துகிட்டேதான் போனேன், நல்ல வேளை என்னை அவன் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னாள். அதற்கு அந்த குற்றவாளி, அவள் தனியாக இல்லை, 2 உயரமான மனிதர்கள் அவளின் இரு பக்கமும் இருந்தார்கள். இதுதான் பிரார்த்தனைக்கு இருக்கும் சக்தி. நம்பிக்கை இருந்தால் மலைகள் கூட நகரும். கடவுள் எப்பொழுதும் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் இருந்தால் எந்த சமயமும் அவர் காப்பாற்றுவார். அவர் நம் இருதயத்தில் எப்பொழுதும் இருக்கின்றார். அதிகமான அன்பை எல்லா சமயத்திலும் பொழிவார். துன்பங்கள் வரும்போது மனதளவில் உண்மையாக வேண்டிக் கொண்டால் அவர் நம் உதவிக்கு கட்டாயமாக வருவார். நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு சமயங்களில் கஷ்டமான சூழ்நிலைகளில் கடவுள் நம்மளுக்கு துணையாக இருக்கிறத உணர்ந்திருப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.